சமூக வலைதளமான எஃபியில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோம். அது ஒரு சாதாரணமான சிபி போஸ்ட்டு தான். அந்த போஸ்ட்டு ஒரு 18+ கண்டென்ட் போஸ்ட்டு. நான் அதிலே போட்டிருந்தேன், அந்த போஸ்ட்லேயே போட்டிருந்தேன். அது ஒரு 18+ கண்டென்ட் போஸ்ட்டு. அதுவும் நம்மளோட சொந்த முயற்சியோ இல்லை சொந்தமாட்டு எடுத்த வீடியோவோ கிடையாது. அது ஒரு சிபி போஸ்ட்டு தான். அதில் சில மாடுலேஷன் பண்ணி நம்ம போட்டிருந்தோம். ஆனால் அதில் உள்ள டயலாக்கையோ மற்ற மாதிரிப்பட்ட எந்த விஷயங்களையும் நம்ம மாற்றலை. ஒரு சிபி போஸ்ட்டை நம்ம போட்டோம். அதுக்கு இந்த சமூகத்தில் உள்ள நல்ல எண்ணங்கள் கொண்ட பல பேர் பல விதங்களில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த வீடியோவோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், போய் பாருங்கள். அந்த அளவு மோசமான பெரிய கண்டென்ட் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வீடியோ தான். அந்த 1 நிமிஷம் வீடியோவில் இந்த சமுதாயத்தை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்னு தெரியலை. அதுவும் முதல்ல சொன்ன மாதிரி 18+ கண்டென்ட் வீடியோன்னு சொல்லியிருக்கோம், ஒரு சிபி வீடியோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த சில சமூகத்தின் மேலே உள்ள அக்கறை உள்ளவர்கள் போட்ட கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னுடைய ரோமங்கள் எல்லாம் அப்படியே நட்டுக்கிட்டு நிற்குது. என்னடா இவ்வளவு பேர் இருக்காங்களா சமுதாயத்துக்கு மேலே அக்கறை கொண்டு அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. சரி, இந்த சமுதாய அக்கறை உள்ள நல்ல உள்ளங்களோடைய ப்ரொஃபைலுக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம், அவங்க எந்த அளவு சமுதாயத்துக்கு மேலே அக்கறை வச்சுருக்காங்கன்னு போய் பார்ப்போன்னு பார்த்தா பாதி பேர் அந்த ப்ரொஃபைலை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, பார்க்க முடியாது. சிலர் ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. அதுலேயும் அவங்க போட்டிருக்க போஸ்டர் எல்லாம் பார்த்தா அதுக்கு நம்ம எவ்வளோ பரவாயில்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணணும், அதுவும் கெட்ட வார்த்தைகளில் பண்ணணும், அசிங்கமாக பண்ணணும்னு ஒரு முடிவிலே பண்ணுறாங்க போல இருக்குது. சரி, எப்படி பண்ணாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் எங்கேயும் ஒன்றும் தேஞ்சு போகிறது கிடையாது. நம்ம வீடியோ தான் அதிகமாட்டு ஷேர் ஆகும், அதிகமாட்டு பப்ளிசிட்டி ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க நம்மளை திட்டுறதாட்டு நினச்சி நம்ம வீடியோவை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடுறாங்களே தவிர அவங்க சமுதாயத்துக்கு மேலே ஒரு அக்கறை பண்ணி சமுதாயத்தை திருத்தணும் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட கமெண்ட்டுகள் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் யோசித்து அந்த கமெண்ட்டுகளை போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற வார்த்தைகள் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களையும் கூட சேர்த்து பாதிக்கும், உங்களை ஈண்டெடுத்த தாயையும் கூட சேர்ந்து பாதிக்கும். நீங்கள் அந்த மாதிரி தான் கமெண்ட் போடுறீங்க. ஒரு சிபி போஸ்ட்டுக்கு இந்த அளவு கமெண்ட் போடுறீங்கன்னா அடுத்தது ஓரிரு நாட்களில் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 37 மில்லியன் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. அப்போ இந்த சமுதாயம் எதன் மேல் மூழ்கி இருக்குன்னு நீங்கள் அந்த வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணணும். இதாவது சாதாரணமான ஒரு சின்ன ஸ்மால் 18+ தான். அது ஃபுல்லாகவே 18+. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வீடியோ தான். அந்த 30 செகண்ட் வீடியோவை 3,90,00,000 பேர் பார்த்துருக்காங்க. நான் அதுக்கு ப்ரூஃபோட ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு அந்த வீடியோவை போடுறேன். இந்த சமுதாயம் இன்னும் அவ்வளவு நல்ல சமுதாயம் ஒன்றும் இல்லை. சமுதாயத்தில் நிறைய பேர் சிலர் நல்ல விஷயங்களும் பண்ணுறாங்க, சிலர் தேடி தேடி எந்த விஷயங்களை பார்க்குறாங்கன்னு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணும்போது தெரியும். அந்த வீடியோவில் அவ்வளோ அசிங்கம் இருக்குது. அதுவும் பப்ளிக்கில். நான் ஒரு நடு ரோட்டில், நம்ம நாட்டில் நடந்தது கிடையாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், மக்கள் எது மேலே ஆர்வமாக இருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளவோ நல்ல வீடியோக்கள் வந்தாலும் இந்த 18+ கண்டென்ட்டுகளை பார்க்குறதுக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்குது. நான் ஒருத்தன் இந்த வீடியோ போடுறதை நிப்பாட்டுறதுனால இந்த சமுதாயம் ஒன்றும் திருந்திட போகிறது கிடையாது. நீங்கள் பார்க்காம இருந்தாலே இந்த சமுதாயம் திருந்திடும். ஒரு 18+ கண்டென்ட்னு சொல்லிட்டு முதல்ல 18+ன்னு போட்டு தான் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணினேன். உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா நீங்கள் அதிலேயே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே போய் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அது சரியில்லை, இது சரியில்லை, அது சுத்த, இது சுத்தன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் கேவலமாக இருக்குது.